Get started by download Google Play Store பைமோட்டோ மொபைல் ஆப். நீங்கள் வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வாங்குறதுனாலும் இந்த பைமோட்டோ ஆப்பில் வாங்கினீங்கன்னா பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விழாவுக்கு அப்போதைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், அப்துல் கலாம் ஐயாவுக்கு மாணவர்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எப்ப மாணவர்களை சந்திச்சாலும் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு சிறப்புரை வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா நிகழ்ச்சியுடைய இறுதியிலையும் ஒரு கேள்வி பதில் பகுதி இருக்கும். அது மாதிரிதான் இந்த விழாலையும் அப்துல் கலாம் ஐயா ஒரு சிறப்புரை வழங்கினாங்க. அதுக்கு அடுத்ததா கேள்வி பதில் பகுதியும் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட மாணவன் எழுந்திருச்சு நின்று அன்னைக்கு அவர் வழங்கிய சிறப்புரையில இருந்து கேள்வி கேட்டான். ஐயா, நீங்க கனவு காணணும் அப்படின்னும் அந்த கனவை நோக்கி நம்முடைய உழைப்பு இருக்கணும் அப்படின்னும் சொன்னீங்க. ஆனா எனக்கு என்னுடைய குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனையா இருக்கு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என்னுடைய கனவை நான் நினைவாக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். கலாம் ஐயா சிரிச்சுக்கிட்டே அந்த மாணவனுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. பொதுவாவே இந்த பெரிய மனிதர்களுக்கெல்லாம் தங்களுடைய உரையின் போது ஒரு சிறிய கதை சொல்ற பழக்கம் எப்பவுமே இருக்கும். காரணம் என்னன்னா, நீங்க 1 மணி நேரம் அறிவுரை சொல்றதை விட ஒரே ஒரு சின்ன கதை சொன்னீங்க அப்படின்னா அந்த கருத்து நேரடியாக மனிதர்களை சென்று அடைந்து விடும். அந்த மாதிரிதான் அன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவும் ஒரு சின்ன கதை சொன்னாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள், விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும்? பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலமாயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சுது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவை தான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும் அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மழையில நனைஞ்சுக்கிட்டே 2 மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழே தான் மழை பெய்யும். அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து 2 குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுக்கிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. 2 மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க கலாம் ஐயா. அன்னைக்கு கலாம் ஐயா அந்த மாணவனுக்கு சொன்னதையே தான் இன்னைக்கு நானும் மறுபடி ஒரு முறை சொல்றேன். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ
அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஆகிலும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு